கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்தன் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். நாம் கடந்த 10 வாரங்கள், இது 9 வாரங்கள் முடிஞ்சிருக்கிறது. யார் அந்தி கிறிஸ்து என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு அநேகர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்தி கிறிஸ்து வருவான், வந்து இங்கே ஆளுகை செய்வான் என்று நினச்சிட்டு இருக்கிறாங்க. பார்கோடு தான் அந்தி கிறிஸ்து என்று நினச்சிட்ருக்கிறாங்க. இன்னும் நிறைய கம்ப்யூட்டர் தான் அந்தி கிறிஸ்து எல்லாம் சொன்னவங்க இப்போ அப்படியே எல்லாம் மாறிட்டு இப்போது நெற்றியிலும் கைகளிலும் முத்திரை தெரிப்பான், அதான் அந்தி கிறிஸ்து வேலைலாம் நினச்சிட்டாங்க. அதெல்லாம் கரெக்ட் இல்லை. அதுதான் இப்போ தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த செய்தியே. அதெல்லாம் இல்லை. அந்தி கிறிஸ்து என்பவன் யார் என்றால், கிறிஸ்துவனுடைய போதனைக்கு விரோதமாக அல்லது தன்னை நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுகிறவனாக, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரமாட்டார், அவருக்கு பதில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள் அப்படின்றத குறித்து கடந்த நாட்களில் நம்ம விளக்கமாக பார்த்தோம். இதுதான் அந்தி கிறிஸ்து. ஆனால் தான் சொன்னாங்க அப்போஸ்தலர் அவர்கள், இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்களே அப்படின்னு. ஆரம்ப காலம் 1ஆம் நூற்றாண்டு சபையிலே அந்தி கிறிஸ்து இருக்கிறார்கள் என்னங்க. அப்போ அந்தி கிறிஸ்து என்பது ஒரு தனி நபர் இல்லை. இன்றைக்கு அந்தி கிறிஸ்து தெரியுங்களா? யார் அந்தி கிறிஸ்துன்னு முதல்ல டிக்ளேர் பண்ணது 1517 மார்ட்டின் லூதர். அவர் தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு வெளியிருந்தார். அந்தி கிறிஸ்து பைபிளில் சொன்ன அந்தி கிறிஸ்து இவர் தான். ஏன்னா வேத வசனத்திற்கு விரோதமாக பேசுகிறவர்கள் தான் அந்தி கிறிஸ்துன்னு பைபிள் தெளிவாக இருக்கிறது. அப்படி வேத வசனத்துக்கு விரோதமான பேசுகிறவர்கள் இந்த போப்பசி அமைப்பு தான், போப் அமைப்பு தான் அந்தி கிறிஸ்து என்று சொன்னார் 1517. அதன் பிறகு வெளியே வந்து தான் ப்ராட்டஸ்டன்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ப்ராட்டஸ்டன்ட்லேருந்து பிரிந்து 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 நிறைய அமைப்புகளில் பேர்கள் மாறப்பட்டது. அதெல்லாம் நம்ம தீர்க்க தரிசன வசனங்களில் நம்ம ஒன்றொன்றாக பார்த்தோம். ஆனால் அந்தி கிறிஸ்துன்றது ஒரு ஆள் இல்லை, அது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருந்தது, அது இன்று வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறது. அந்த அமைப்புக்கு ஒரு ஹெட்டு நிறைய மாறுறாங்க, அவங்கள தான் நம்ம போப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த போப் என்ற அந்த அமைப்பு, இல்லைன்னா போப் தான் அந்தி கிறிஸ்துவானா சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற போப்பு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிலை வழிபாடு கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். அவர் அறிக்கை விட்டாலும் அதை அவர் ஆர்டராக பண்ண முடியாது. எல்லாரும் சிலை வழிபாடு இருக்கக்கூடாது, எல்லாரும் சிலை வழிபாடை விட்டுருணும், ரோமன் கேத்தலிக்லன்னு அவர் எல்லாம் சொல்ல முடியாது. அவரை மாற்றிடுவாங்க. ஏன்னா அமைப்பு அது, அவரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிற அமைப்பை மாற்றிடும். அப்போ அந்தி கிறிஸ்துன்றது ஒரு அமைப்பு, அது காலகாலமாக இருந்து வந்துட்டே வருகிறது. இந்த அந்தி கிறிஸ்துன்றது வெறும் ரோமன் கேத்தலிக் மட்டும் தானா? அது தவறான போதனை கிடையாது. நிறைய பேர் அந்தி கிறிஸ்துனா போப்பு தான் அமைப்பு. இல்லை. இன்றைய காலத்து சபைகளை 2 பிரிவினையாக 3 சபையாக தேவன் பிரிக்கிறார். இந்த காலத்து சபையை, கடைசி காலத்து சபையை 2 பிரிவினைகள் 3 சபைகளாக பிரிக்கிறார். அந்த 2 பிரிவினைகள் என்னென்னா, அதுதான் நம்ம வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். கடலிலிருந்து வருகிற மிருகம் அது ஒன்று, திரளான கடல்னா பெரிய மக்கள் கூட்டத்திலிருந்து வருகிற ஒரு மிருகம், அதுதான் ரோமன் கேத்தலிக், அது ஒரு சபை. அடுத்த சபை எதை சொல்லிட்டார் அப்படின்னா, 11ஆவது வசனத்தில் பூமியிலிருந்து எழும்புகிற மிருகம்னு சொல்லிட்டார். இதான் 2 பிரிவினை. இந்த பூமியிலிருந்து எழும்புகிற மிருகம், கடல்லேருந்து எழும்புகிற மிருகம் வித்தியாசமாக இருக்குது. அதான் கடல்லேருந்து எழும்புகிற மிருகம் அது பயங்கரமாக இருக்குதுன்னு போட்டாங்க. இந்த பூமியிலேருந்து எழும்புகிற மிருகம் எப்படி இருக்குதுன்னா, ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருக்குது. ஆட்டுக்குட்டின்னா இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் இது செயல்படுகிறது. எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் இதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும். இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் செயல்படுகிற இந்த மிருகத்துக்கு 2 கொம்பு இருக்கும். அதாவது அது 2 வகையான கிறிஸ்துவர்களை குறிக்கிறது. ஒன்று மார்ட்டின் லூத்தர் இல்லைங்களா, அவர் காலத்தில் ப்ரொட்டஸ்டண்டாக உருவாச்சு இல்லைங்களா, அதுதான் ஆடு. காலப்போக்கில் அதுக்கு 2 கொம்பு வந்துடுச்சு. ஒன்று ப்ராட்டஸ்டன்ட், மெத்தடிஸ்ட்டு, பேப்டிஸ்ட்டு. ஏன்னா மார்ட்டின் லூத்தர் ஒன்று, முதல்ல ரோமன் கேத்தலிக் இருந்தது, அங்கேருந்து ஒரே ஒரு சபை தான் பிரிஞ்சுது, அது மார்ட்டின் லூத்தர் ப்ராட்டஸ்டன்ட் பிரிஞ்சுது. மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு அப்புறம் 2 பிரிவினைகள் பிரிஞ்சுது. அதில் என்னென்னா, மார்ட்டின் லூத்தர் ப்ராட்டஸ்டன்ட்னு ஆரம்பித்தாங்க, இல்லை லுத்ரன்னு சொல்லுவாங்க, லுத்ரன் சபைன்னு. அப்போது அதில் இருந்தவர்களுக்கு சிலருக்கு சில ஒரு விஷயங்களில் உடன்பாடு ஆகலை.
அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹெட்டும் மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு அப்புறம் தனித்தனியாக சபைகள் உருவாக்குனாங்க. அதுதான் மெத்தடிஸ்ட்டு, பேப்டிஸ்ட்டு, செவன்த் டே அட்வென்ட்ஸ்ன்ற பல சபைகள், அதில் லண்டன் மிஷன் இதெல்லாம் அதில் சேர்ந்து வந்துடுச்சு. அதன் பிறகு இந்த லண்டன் மிஷன் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் நிறைய இருந்தது. அங்கே இருந்தது. அந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு டாக்டரின், ஸ்டாண்டர்ட் டாக்டரின் கொண்டு வந்து, இதிலெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகலாம். ரொம்ப பைபிள் படிலாம் இருந்தாக்கா ரொம்ப கஷ்டம், நீங்கள் வந்துருங்க. ஏன்னா ஒருத்தருக்கு அதிகமாக காணிக்க வருது, ஒருத்தருக்கு காணிக்க வருது இல்லை, அவருக்கு குழப்பம் நடத்துகிற கஷ்டமாக இருக்குது. நீங்கள் லண்டன் மிஷனில் சேர்ந்துருங்க. சேர்ந்துட்டிங்கன்னா உங்கள் சபையை எங்களுக்கு கொடுத்துருங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களை அதில் ஒரு மத குருவாய்க்கிறோம். உங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம், காணிக்கையே நீங்கள் எடுத்துங்க, அது ஒன்று. உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோன்னா நிறைய பேர் அதில் போய் என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்துட்டு அவருடைய கோவில் சர்ச்செல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு சர்ச்சு நாங்கள் இருக்கிற சென்னை பட்டணத்தில் அம்பத்தூரில், ஸ்பெஷலி உரகுடம்ன்ற இடத்துல அது இருக்குது. ஆனால் அங்கே ஒரு சிஎஸ்சி சர்ச் இருக்குது. அது வந்து சுமார் 320 ஆண்டுகள் எதோ சொல்கிறாங்க, அவ்வளோ நாட்கள் பழைய சர்ச்சுன்னு. ஆனால் இந்த சிஎஸ்சி உருவானது எப்போன்னா 1947. நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாரையும் பிரித்து எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து, பிரிஞ்சிருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்படலான்னு லண்டன் மிஷன் செஞ்சு இந்தியாவை 2 பாகமாக பண்ணாங்க 1947. ஒன்று சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, இன்னொன்று சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. அதான் சிஎஸ்ஐ இல்லை சர்ச் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஒன்று வச்சுட்டாங்க. நார்த் இந்தியாவுக்கு சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, நார்த்தில் சவுத்தில் இந்தியாவை 2 பாகமாக பிரிச்சுட்டாங்க. அப்போ 1947 வந்தது. எப்படி 300 வருஷம் பழைய சர்ச்சாக இருக்கும்? எனக்கு ஒரு யோசனை வந்தது. இப்போ அந்த சர்ச் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்குது, சிஎஸ்சி ஸ்கூல்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு கல்வெட்டில் நான் போய் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, இங்கே 300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல சர்ச் இருந்திருக்குது. இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அடிப்படையில் தான் இந்த சர்ச்சு சிஎஸ்சி கூட சேர்ந்துருக்குது. இது ஒரு கொம்பு. 1620 லுத்ரன் சபையில் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிற போது அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு கூட்டத்தார் ஃப்ரீடம் இல்லைன்னு ஆயிடுச்சு. எனக்கு ஃப்ரீடமே இல்லை, நாங்கள் நினச்சபடி செய்ய முடியல, நாங்கள் நினச்சபடி எதுவுமே பண்ண முடியல அப்படின்றதே வந்துடுச்சு. அப்போ அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்ட புதுசு. அப்போ ஒரு தேசம் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம அங்கே போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு எல்லாம் கிளம்பி சில பேர் அங்கே போயிட்டாங்க. அங்கே போய் அந்த தேசத்தில் இருந்து இந்த லுத்ரன் மிஷன் அந்த போதனையை கொஞ்சம் கொஞ்சமாக பரப்ப அங்கே சில டாக்டரினில் மாற்ற ஆரம்பித்தாங்க. நிறைய விஷயங்கள் மாற்றினாங்க. மாற்றி அங்கே நிறைய பணம் பலம் எல்லாம் கிடச்சிச்சு, நிறைய இன்கம் கிடச்சிச்சு, நிறைய பணம் வந்துச்சு. ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு சபையாக உருவாச்சு. மற்ற சபைகள் போல் ரோமன் கேத்தலிக், சிஎஸ்ஐ அதாவது புரோட்டஸ்டண்ட் மற்றும் பெந்தகோஸ்தியமோ அப்படி ஒரு பணபலம் அங்கே வந்த உடனே அது உலகம் முழுவதும் எக்ஸ்ட்ரா பரப்ப வேண்டும் என்று முடிவு செய்து பரப்ப ஆரம்பிக்கும் போது அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு இலக்கு தான் இலங்கை. அந்த இலங்கையில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இலங்கையிலேருந்து 1950 இந்தியாவுக்கு வந்தது. அதுதான் பெந்தகோஸ்தே. இந்தியாவுக்கு வந்தது தான் பெந்தகோஸ்தே. 1950 இந்தியாவுக்குள்ளே வந்தது பெந்தகோஸ்தே. அப்போ அதுக்கு பேர் சிலோன் பெந்தகோஸ்தே, சிபிஎம்னு பேர். அதன் பிறகு சில கால சூழ்நிலைகளில் என்ன பண்ணாங்க, அந்த பேரை தி பெந்தகோஸ்தே மிஷின்னு மாற்றினாங்க. முதல்ல சிலோன் பெந்தகோஸ்தே மிஷின் இருந்துச்சு, அப்புறம் சிலோன் எடுத்துட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, அந்த விடுதலை புலிகள் பிரச்சனைகள்லாம் வரதுனால அது சிலோன் எடுத்துகிட்டு தி பெந்தகோஸ்தே மிஷின்னு மாற்றினாங்க. அந்த பெந்தகோஸ்தே மிஷின்லேருந்து பிரிந்து இப்போ நாம் எந்த பெந்தகோஸ்தில் இருக்கிறோன்னு நம்மளுக்கே தெரியாத நிலைமைக்கு வந்துடுச்சு. வெள்ளை உடை அணிந்து அந்நிய பாஷைகள் பரிசுத்தாவியில் நடந்தது, பரிசுத்தாவி தான் தேவன் என்று சொல்லுகிற அந்த சிபிஎம் டிபிஎம் பெந்தகோஸ்தே சபையிலேருந்து பிரிந்து நாம் கொஞ்சம் கலர் ட்ரெஸ்ஸு போடலான்னு பூ வச்சுக்கலான்னு அப்புறம் நகை போட்டுக்கலான்னு இப்படியே பிரிஞ்சு ஆனால் பெந்தகோஸ்தேன்னு சொல்லிப்பாங்க. அது 2வது கொம்பு. அந்த சொன்னீங்களா, முதல்ல பூமியிலேருந்து வந்த மிருகம் அது ப்ராட்டஸ்டன்ட் குறிக்குது, அதை மார்ட்டின் லூத்தர் குறிக்குது. அதுலேருந்து 2 பிரிவினைகள் ஒன்று ப்ராட்டஸ்டன்ட், இன்னொன்று பெந்தகோஸ்தே. ப்ராட்டஸ்டன்ட்னா ரொம்ப கத்த மாட்டாங்க, சைலண்ட்டாக பரிசுப்பில் நடக்கும். இன்னொன்று ரொம்ப கத்துவாங்க, அந்நிய பாஷைக்கும் பரிசுத்தாவியில் நிறைவேற்பாங்க. 2 கூட்டம் ப்ராட்டஸ்டன்ட், பெந்தகோஸ்தே. இதுவும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, முதலாவது மிருகம் எதுங்க, சாவுக்கு எதுவும் அந்த மிருகம் அடிப்படிச்சு ரோமன் கேத்தலிக். எப்போங்க, 1517 மார்ட்டின் லூத்தர் இந்த
அந்தி கிறிஸ்துன்னு சொன்னது போப்பு தான். இந்த ரோமன் கேத்தலிக் சபையுடைய டாக்டரின் தான் அந்தி கிறிஸ்து போதனை. இது தவறான போதனை. ஏன்னா இயேசு கிறிஸ்துனால நீதிமான் ஆக்கப்படுகிறோம், இவர் கொடுக்குற சீட்டை வாங்கினாக்கா நீதிமான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு போப்பு. இது தவறான முறைன்னு 99 பாயிண்ட்ஸை ஒட்டினாங்க. அக்டோபர் 31 99 பாயிண்ட்ஸ் எல்லா சர்ச்சஸ்லையும் அவர் ஒட்டி ப்ராட்டஸ்ட் பண்ணி சண்டை போட்டு என்ன பண்ணார், வெளியே வந்து ப்ராட்டஸ்ட் என்ன பண்ணார், அவர் ஸ்டார்ட் பண்ணார் பாருங்க. அந்த ப்ராட்டஸ்டன்ட்க்கு அப்புறம் வந்தது தான் இந்த 2 கொம்பு. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ கடல்லேருந்து வந்த மாதிரி இருக்கும். அப்போ சாவுக்கு எதுவும் அடிபட்டுச்சு. எவ்வளோ அடினா திருப்பி ரோமன் கேத்தலிக் வரவே வராதுன்ற நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன்னா பொய் போதனை நிறைய இருக்குது, இவங்க தான் அப்படி ஆச்சு. ஆனால் காலப்போக்கில் திருப்பி அது மேலே வந்தது. அதான் சொன்னாங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இதெல்லாம் முடிஞ்சிச்சு, வசனம் படிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வேணும்னா வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கோங்க. அதில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் சப்ஜெக்டில் ஆகிடுச்சு, சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ சாவுக்கு எதுக்கு அழிக்கப்பட்ட மிருகத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பவர் வந்துடுச்சு, மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது என்ன பண்ணுச்சுன்னா வலு சர்பத்து கூட சேர்ந்து, வலு சர்பம்னா இங்கே எதை குறிக்குதுன்னா அரசாங்கத்து கூட சேர்ந்துக்குச்சு. அரசாங்கத்து கூட சேர்ந்து கொஞ்சம் பவரை பெற்றுக்கொள்ளும். இது எங்கே நடந்தது, எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டு சபையில், அதை கிபி 300 இது நடந்துச்சு. அதாவது ரோமன் கேத்தலிக் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரோமர்கள் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கத்தோலிக்கர்கள் தான். கத்தோலிக்கர்கள் என்ன தெரியுங்களா, கத்தோலிக்கர்கள்னால் பொதுவான மதம்னு அர்த்தம். ஏன்னா அப்போது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு மதங்கள் இருந்தது. அப்போது இயேசு கிறிஸ்து மூலம் உருவாக்கப்பட்ட மதம் இது உலகத்துக்கே, இது பொதுவான மதம். அந்த பொதுவான மதம் தான் லத்தீனில் கத்தோலிக், கேட்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்லிக்னு இருந்து அப்போது ஹோலி கேட்லிக், அதுதான் அந்த மதம். அப்போ அதில் ரோமர்கள் அதிகம் சேர்ந்துட்டாங்க. எப்படின்னா ரோமரில் ஒரு முக்கியமான ராஜா கான்ஸ்டன்டினோப்பிள்ன்ற ஒரு ராஜா, அவர் கிறிஸ்துவராக கன்வெர்ட் ஆகிட்டார். அவரே கிறிஸ்துவர் ஆனதுனால மக்கள் நிறைய கிறிஸ்துவர் ஆனாங்க. அப்போ சபைக்குள்ள ஆதி கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், கன்வெர்ட் ஆன ரோம கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். காலப்போக்கில் கன்வெர்ட் ஆன ரோமர் கிறிஸ்தவர்கள் அதிகமாயிட்டார்கள். அவர்கள் அதிகமானதுனால அதுக்கு ரோமன் கேத்தலிக் என்ற பேர் வழக்கத்துக்கு வந்துடுச்சு. இல்லைங்களா? அப்போ ஹோலி கேத்தலிக், ரோமன் கேத்தலிக் என்ன ஆயிடுச்சு, வந்துச்சு. இப்படி இருந்தது. சாவுக்கு எதுவான அடிப்பட்ட உடனே அந்த ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னாடி ரோமன் கேத்தலிக் ஆச்சு பாருங்க. அது யார் கூட சேர்ந்தாங்க, கான்ஸ்டன்டினோப்பிள் கூட சேர்ந்தாங்க பாருங்க. அந்த கான்ஸ்டன்டினோப்பிள் ராஜா என்ன பண்ணிட்டார்னா இந்த போப்புக்கு ரொம்ப அதிகாரம் கொடுத்துட்டார், பவர் கொடுத்துட்டார். இவர் ஒரு மதக்குரு, ஆனால் இவரை அரசாங்க ரீதியில் ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, இவரை உயர்த்தி வச்சுட்டார். அப்படி உயர்த்தி வச்சுட்டு அவர் ராஜாவாக உட்காந்துருந்தார் பாருங்க அரண்மனை. அந்த அரண்மனை விட்டு வெளியே போனார், வேறு இடத்துக்கு அரண்மனை கட்டிட்டு போயிட்டார், பெருசாக வேணும்னு. போகும்போது இந்த மதகுருக்கு அவருடைய அரண்மனை, அந்த அரண்மனை முழுக்க சிங்காசனத்திலேருந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அதுதான் இப்போ இருக்கிற வேட்டிகன். உலகத்திலேயே மிகப்பெரிய அரண்மனை அங்கே தான் இருக்குது. அந்த சிங்காசனமே மிகப்பெரிய சிங்காசனம் வேட்டிகன், இல்லைங்களா? வேட்டிகனே அவருக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டு போயிட்டார். அப்போத்துலேருந்து இவர் என்ன பண்ணுறார், ரோமர்கள் கூட சேர்ந்ததுனால அதாவது பரிசுத்தவான்களை கொலை செய்தார்கள். 5 கோடி ஜனங்களை கொண்டு இருக்கிறாங்க. ஏன் கொண்டாங்க அப்படின்னா அவர்கள் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஏன் டிரான்ஸ்லேட் பண்ணது என்ன தப்பு, இவங்க ஒரு விஷயம் சொல்லி வச்சுருக்காங்க, பைபிள் இல்லாததை சொல்லி வச்சுருக்காங்க, அதைத்தான் நம்பணும்னு சொன்னாங்க. ஆனால் பைபிள் எப்படி இருக்குதுன்ட்டு மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு முன்னாடியே அது வெளியிட்டவர்களெல்லாம் கொடுமைப்படுத்தி கொன்னார்கள். இவங்க கொடுத்துக்கு பவர் எங்கேருந்து வந்தது, இவர்கள் ராஜா கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இதே நிலைமை திருப்பி வரும்ன்றதை தான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வலு சர்பம் சேரும், இது வலு சர்பம் சேர்ந்த உடனே இதுக்கு பவர் வரும். சரி, இதனுடைய வேலை என்ன? இதான் தானியல் புஸ்தகத்தில் 10 கொம்பை பற்றி சொல்லுவாங்க, அதில் 1 மேலே வரும். இதுனா ஒன்று ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னால் இது வேறாக இருக்குதுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இருக்குது, 10 கொம்பும் ராஜாக்கள். இவர் ராஜா மாதிரி வருவார், ஆனால் மக்களை ஆளுகை செய்கிறதுக்கு இல்லை. இவருடைய முக்கிய நோக்கமே கிறிஸ்தவர்களை ஒடுக்கிறது தான், கிறிஸ்தவர் மத்தியத்தில் ஆளுகை செய்கிறது தான். அதான் தானியல் அங்கே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவருக்கு என்ன ஆச்சு, பவர் போயிடுச்சு மார்ட்டின் காலத்தில். அப்போது இவருக்கு பவர் சேர்க்கறதுக்காக இந்த ஆடும் 2 கொம்பும் வருது. இதுதான் இல்லைங்களா புராட்டஸ்டன்ட்டும் பெந்தகோஸ்தே ரெண்டும் வந்து என்ன பண்ணுன்னா பெரிய அடையாள அற்புதங்கள்லாம் செய்து அந்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் உண்டாக்க வேண்டும். இப்போ அதுக்கு ஒரு இமேஜ் வரணும், அந்த இமேஜை கொண்டு வந்துடுச்சு. அப்படி ஆச்சா அப்படின்னா புராட்டஸ்டன்ட், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், செவன்த் டே அட்வென்ச்சர் எல்லாம் சேர்ந்து இந்த எங்கள் கிறிஸ்துவத்துக்கெல்லாம் நீங்கள் தான் தலைவர்னு டிக்ளேர் பண்ணி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம இந்தியாவில் பெந்தகோஸ்தே சபையினுடைய தலைவராக இருந்த நம்ம டிஜிஎஸ் தினகரன் ஐயாவும்
அவர் தான் கிறிஸ்தவர்களுக்கு பெந்தகோஸ்தே சபைகளுக்கு தலைவர் இல்லைங்களா. அவங்க கூட எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் தான் தலைவர். இப்போ அவர் மகிமைக்கு வந்தால் எல்லாருக்கும் அவர் தான் தலைவர். இது எல்லா இடத்துலையும் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த மகிமைக்கு வர்றதுக்கான வேலைகள் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த மகிமைக்கு வரணும் இல்லைங்களா. அப்போ அதுக்கு என்ன வேணும்? இன்னும் மிச்சம் மீதி கூட்டம் வேணும். அப்போ பூமியில் இருக்கிற இன்னும் ஜனங்களை மோசம் போக்கணும்னே அங்கே போட்டிருப்பாங்க 13ஆம் அதிகாரத்தில். நீங்கள் 13-11 அப்புறம் வாச்சிங்கன்னா அது தான் இருக்கும். பூமியின் குடிகளை மோசம் படிக்கும்படியாக பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பித்து அவர்களையும் கொண்டு போய் அங்கே சேர்த்து இமேஜ் பண்ணி வச்சுருக்குது பாருங்க. ஒரு சிலை மாதிரி பண்ணி வச்சுக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த இமேஜுக்கு உயிர் வந்தால் எப்படி இருக்கும்? அந்த உயிர் கொடுக்குற வேலையே செய்யுது. எது செய்யுது? இந்த 2 மிருகம், 2 கொம்புள்ள ஆடு மிருகம் தான் செய்யுது. அதனுடைய இலக்குத்தான் 666. அந்த 666 எதை குறிக்கிறதுனா ஒய்கேரியஸ் பிலடி என்ற ஒரு வார்த்தை. அந்த எழுத்துக்களை நீங்கள் லத்தீன் அதாவது ரோம மொழியில் ரோம எண், ஒரு எண்ணுக்கும் ஒரு எழுத்துக்கும் ஒரு எண் வேல்யூ இருக்குது, நம்பர் வேல்யூ. அந்த நம்பர் வேல்யூ கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 666. அதான் சொல்லுவாங்க புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அப்போ 666 அந்தி கிறிஸ்து கொடுக்கணும். அந்தி கிறிஸ்துனா யாருன்னா வெறும் ரோமன் கத்தோலிக்னு நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை விட்டு தன் சுய வார்த்தைக்கு அதிகமாக மக்களை தன் பக்கம் இழுக்கிறவர்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்து. இது எல்லா சபைகளிலும் இருக்கிறார்கள். ஒரு சிலர் அதுக்காக மாறாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் அதுக்கு மாறாத்தான் இருக்கிறாங்க. சத்தியத்துக்காக வாழ்கிறவர்கள் ஒவ்வொரு சபையிலும் இருக்கிறார்கள். அப்போ அந்த முதலாவது ரோமன் கத்தோலிக் என்ன பண்ணுச்சுன்னா பைபிளை பக்கத்தில் வச்சுட்டு இல்லாததுகளை என்ன பண்ணுச்சு சொல்லிச்சு. ஆனால் புரோட்டஸ்டன்ட் பெந்தகோஸ்தே இது என்ன பண்ணுச்சுன்னா பைபிள் இருக்கிறதையே மாற்றி பேச ஆரம்பித்தது. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். வெளிப்படுத்தல் 17 வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 17. தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். பாத்தீங்களா? மிருகத்துக்கு கொடுக்கிறதுக்கு இல்லைங்களா இவங்க எல்லாம் சேர்ந்து. அப்போ ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஒரு சாரார் அந்தி கிறிஸ்துவனுடைய கூட்டத்தில், அதாவது ஏதோ ஒரு வகையில் நாமெல்லாம் கிறிஸ்துவ அமைப்புன்னு இருப்பாங்க, சத்தியத்தின் அமைப்பில் இருக்க மாட்டாங்க. அதுதான் அந்தி கிறிஸ்து. இது எப்படி சொல்கிறாங்க, எப்படி வருதுன்றது நான் தீர்க்க தரிசனமாக நான் எல்லாம் நிறைவேறிச்சு. இதோட நம்ம முடிக்க போகிறோம். இந்த எபிசோடோட இந்த பகுதியோட 10ஆம் பகுதியோட முடிக்க போகிறோம். அதனால் இவர்கள் நாட்டு மக்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அட்ராக்டாக இருப்பாங்க. புறம் அதாவது கிறிஸ்துவ இல்லாதவர்கள் பார்க்கும்போது இவ்வளோ அருமையான மனுஷன், எவ்வளோ. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்கும்போது ஈரானுக்கு சப்போர்ட்டாக இப்போ இருக்கிற போப்பு அறிக்கை விட்டார், அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அறிக்கை விட்டார். அப்போ ஜனங்கள் என்ன ஆச்சு, இவர் போரை நிறுத்துறதுக்கு இவ்வளோ பிரயாசப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு, அட்ராக்ட் ஆயிடுச்சு. இது ஸ்டார்டிங் தான். உலக மக்களே இவர் மேலே அட்ராக்ட் ஆகிறாங்க, ரொம்ப நல்லவங்க, இதுதான் தலைமையகம், இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உலக வல்லரசு நாடாக அமெரிக்காவை நம்ம பார்க்குறோம் இல்லையா. உலக வல்லரசு நாடுனா நம்ம மைண்டில் அமெரிக்கா தான் நிற்கும். இது போயிட்டு மறுபடியும் யூரோப் கண்ட்ரி வரும், ரோம ராஜ்யம் வரும், ஐரோப்பியர்கள்னாங்க மறுபடியும் வருவாங்க இல்லைங்களா. ஐரோப்பிய கண்ட்ரி அதே மறுபடியும் 10 நாடுகள் சேரும், பேர் வேறு. அப்போது ரோம் ராஜ்யம் வந்தது, 10 நாடும் சேர்ந்து ஒன்று தான் ரோம் ராஜ்யம். மறுபடியும் 10 நாடும் சேர்ந்துட்டு மறுபடியும் நாங்கள் அந்த ரோம் ராஜ்யம் வரும், அது ஐரோப்பியன் கண்ட்ரின்னு வரும். கண்ட்ரி ஆஃப் யூரோப்பு. உங்களுடைய செல்ஃபோன்லேருந்து சார்ஜர்லேருந்து எல்லாத்தையும் எடுங்க, மேட் இன் இந்தியான்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி இதில் வரும் பாருங்க. அதை எடுத்து திருப்பி பாருங்க, பார்த்தீங்கன்னா சிஇன்னு பெருசாக போட்டிருப்பாங்க, சிஇ. அந்த சிஇனா என்னென்ன நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, கண்ட்ரி ஆஃப் யூரோப்பு ஸ்டாண்டர்டு. இப்போ அது வந்துடுச்சு, உலகம் முழுவதும் கண்ட்ரி ஆஃப் யூரோப் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. இன்னும் அரசாங்கம் வரல. அரசாங்கம் வரும்போது இல்லைங்களா இந்த அமைப்புக்கு அந்தி கிறிஸ்து அமைப்பு, டோட்டல் அமைப்பு, ஏதோ நாங்கள் ரோமன் கேத்தலிக் மட்டும் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, ப்ராட்டஸ்டன்ட்ல இருக்குது, பெந்தகோஸ்ட்லையும் இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஏன் ஒன்றா சேர்றாங்க அப்படின்னா ரொம்ப நாங்கள் உலக பார்வைக்கு இவர்கள் நல்லவர்கள் போல நாங்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த மதகுரு அவர் ஸ்தானத்தில் இருந்து யாரை பார்ப்பாரு இல்லைங்களா அப்படின்னா உலகம்லாம் அவருக்கு தலைவர் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. இப்போ அந்த இவங்க சொல்கிற வார்த்தை நான் சொல்கிறது ஃபுல்லாக இல்லைங்களா, ப்ராட்டஸ்டண்ட்டு ரோமன் கேத்தலிக் எல்லாம் 75% கிறிஸ்தவர்கள், முக்கியமாக மத தலைவர்கள் இல்லைங்களா, அது பாஸ்டர்ஸாக இருக்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம், ஐயராக இருக்கலாம், அது ஃபாதராக இருக்கலாம், கேர்டினலாக இருக்கலாம், போப்பாக கூட இருக்கலாம், யாரோ. ஆனால்
மத தலைவர்கள் எல்லாம் அவங்க சொல்கிறத கேட்காம வசனத்தில் இப்படி சொல்லிக்குது ஏன்னு கேள்வி கேட்குறவங்கள ஒடுக்கிறதுக்காக அரசாங்கத்துக்கூட இவங்க என்ன பண்ணிடுவாங்க, சேர்ந்துருவாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டு இல்லைங்களா ஜென்ரல் டாக்டரின் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஆத்மா சாகாது அப்படின்னு, ஆத்மா சாகும் தான் பைபிள் இருக்குது, சாகும் தான் பைபிள் இருக்குது. சாகாதுன்னு ஒரு வசனமும் இல்லை, ஆனால் ஆத்மா சாகாதுன்னு சொல்லிட்டாங்க. தேவனு சித்திரவதை பண்ணுவார், நரகத்தில் கொடுமைப்படுத்துவார்னு சித்தரிச்சுட்டாங்க. ஆனால் தேவனு அன்புள்ளவர், அவருடைய கோபம் ஒரு நிமிடம். நம்மளுக்கு தேவன் ஒருவரே அப்படின்னா ஒருத்தர் இல்லைங்க, அவங்க 2 பேர் இருக்கும், 3 பேர் இருக்கும், 3 பேர் 2 பேர் ஒருத்தர். ஒரு கன்ஃபியூஷன், ஒரு தெளிவே இல்லை. நம்மளுக்கு தேவன் பிதாவா குமாரனா பரிசுத்தாவியா ஒன்றுமே தெரியல. அவ்வளோ குழப்பி என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலாக குழம்பிச்சா டாக்டர், டோட்டலாக குழம்பிட்டாங்க. அடுத்தது இன்னொன்று சொல்லுவாங்க, 1 தீமோத்தேயுல நீங்கள் வாட்சிங்கன்னா தெரியும், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது, சபைகளை கைகளை உயர்த்தி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி, இதுதான் பெந்தகோஸ்தே சபை பண்ண தப்பு. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு. இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ நீங்கள் கூட யோசனை இல்லை, என்னங்க கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுறது தப்பா, இவருன்னு எப்படி பேசுகிறாரு அப்படின்னு தோணலாம். இல்லை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாமான்னு கூட உங்களுக்கு தோணும். ஒரு வசனத்தை வாசிங்க, 1 தீமோத்தேயு 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்க, கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படியே எடிட் பண்ணிட்டாங்க பாருங்க. மேல என்ன இருக்குது, புருஷர்கள் வாசிங்க சிஸ்டம் மறுபடியும். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை இப்போ கையை உயர்த்து, வெறும் கையை உயர்த்துன்னு சொல்லிட்டாங்க. கையை எப்போ உயர்த்தணும், எனக்கு கோபம் இல்லை தர்க்கம் இல்லைன்னு மனசார நினச்சிட்டு அப்போ கையை உயர்த்தணும். அப்போ தேவனுக்கு எப்போ நான் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு பொதுவாக என்ன பண்ணோம், வெறும் கையை உயர்த்ததுனால தேவனுக்கு மகிமை ஆகிடுமா? அப்படியே வசனத்தை மாற்றிட்டாங்க பாருங்க. இது புரியுதுங்களா? இதே மாதிரி இன்னொரு வசனம் கூட இருக்குது, நிறைய வசனம் இருக்குது. நான் டைம் இல்லை, எனக்கு நேரம் போயிடுச்சு. இப்போயும் 1/2 மணி நேரம் கிட்ட வந்துடுச்சு. வாசிங்களேன், அது எபிரியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரியர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி. இந்த வசனம் கூட உங்களுக்கு தெரியும். நீங்க எங்கேயாவது வசனம் போய் வாங்க போனீங்கன்னாக்கா, உண்மை விட்டு விலகுவதில்லை உண்மை கைவிடுவதில்லை அதில் போட்டிருப்பாங்க, எபிரேயர் 13:5. ஆனால் முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருப்பதை போதும்னு நினச்சிங்கன்னா அப்போ தேவன் உங்களை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுதில்லை. இதானே சொல்கிறாரு. எவ்வளோ மாற்றிட்டாங்க பாருங்க. மாற்றினவங்களுக்கே அது தெரியாது. நம்மளும் நிறைய நாள் அதே நினச்சின்னுக்குறோம் நீங்களா. அப்படின்னு ஆயிடுச்சுங்க, சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்களா ட்ரெஸ்ஸு போடுற ட்ரெஸ்ஸில் என்ன ஆயிடுச்சுங்க, வேறுபாடு. என்னங்க ரோமன் கேத்தலிக்னா இந்த ட்ரெஸ் போடணும், பெந்தகோஸ்தேக்காரங்க இந்த ட்ரெஸ் போடணும், ப்ராட்டஸ்டன்ட்ல இந்த ட்ரெஸ் போடணும், எல்லாம் ஆயிடுச்சுங்க. ட்ரெஸ்ஸில் வேறுபாடு. ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார் இல்லைங்களா, தேவன் நம்மளுக்கு இல்லைங்களா எப்படிப்பட்ட ஆடை கொடுக்குறார் அப்படின்னா, சாலமோன் கூட உடுத்துனது இல்லையா, அதாவது இந்த காட்டு புஷ்பங்கள் பாருங்க அது கூட உடுத்துனதில்லை, அதை விட சூப்பர் ட்ரெஸ் ஒன்று கொடுப்பண்றார் இப்போ. ஆனால் இன்னைக்கு ட்ரெஸ்ஸில் என்ன ஆயிடுச்சு, வெறி ஆயிடுச்சு. பாருங்களா. அடுத்தது ஜபம் பண்ணுறதில்ல, ஜபம் பண்ணுறதுல என்ன ஆயிடுச்சுங்க, வெறி ஆயிடுச்சு. கொள்கை இல்லையா, கொள்கையை விட்டுட்டு எந்த டினாமினேஷனும் கொள்கை போச்சு. தேவனுக்காக வாழ்கிற கொள்கை எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க போயிட்டு டினாமினேஷன் கூட்டத்தில் சேர்க்கணும்னு தான் இன்றைக்கு சபைகள் விரும்புகின்றன. என் சபைக்கு வா, உன் சபைக்கு வா, டினாமினேஷன் கொள்கை தான், அதில் தான் ஞானஸ்தானம். ஆனால் கிறிஸ்துவின் சபை எங்கே போச்சுன்னே தெரியல, அந்த டாக்டரினே போயிடுச்சுங்க. இயேசு கிறிஸ்து சபை ஆரம்பிக்கும்போது ஒரு டாக்டரின் வச்சுருந்தார் இல்லையா, ஆதி சபையில் இருந்தது இல்லையா, அது இப்போ இருக்கிற சபையில் தெரியவே தெரியாது. ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும் அதுவே எனக்கு தெரியாது. எவ்வளோ சத்தியத்தை என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா. இந்த 2000 வருஷத்தில் காலங்களையும் பிரமாணங்களையும் என்னங்கன்னாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய சபைங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை, அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் விசுவாசத்தில் நாம் தேவனுக்காக ஓடணும்னு இருக்கிறோம் பாருங்க, நமக்கு தான் அது எஃபெக்ட் ஆகுது, நம்மளால் தான் ஏற்றுக்க முடியல இல்லைங்களா. அதனால தான் சொன்னார், விசுவாச துரோகம்
முந்தி நேரிட்டு. பெயர் கிறிஸ்துவ சபைகள் அந்தி கிறிஸ்துவோட சேர்ந்துட்டு நமக்கு ரொம்ப பலபணம், அதிகாரம், அதிக மக்கள் இல்லைங்களா அப்படின்ட்டு என்ன ஆகிடுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு போயிட்டே அங்கே இருப்பார்கள் என்றதாக நாம் பார்க்குறோம். அதனால் எந்த மனுஷனையும் நேசிக்கலாம், ஆனால் வேதத்தை ஆராயாமல் பேசுகிறவர்கள் அவர்கள் கூறுகிறது ஏற்றுக்க முடியாது. இல்லைங்களா? பரிசுத்தாவின் மூலமாக நம் உள்ளத்தில் எதை ஏற்றுக்கணும்னு தேவன் சொல்கிறார், அதை என்ன பண்ணணும்? ஏன்னா தீர்ப்பு செய்யும்போது அவர் சொன்னார் இவர் சொன்னார் தீர்ப்பு செய்யறதில்லை. கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமும் நம்முடைய மனசை வச்சு தான் தேவன் என்ன பண்ணுவார், தீர்ப்பு செய்வார். இது அந்தி கிறிஸ்துவின் காலமாக இருக்கிறதுனால அதிக போதனைகள், தவறான போதனைகள்லாம் வச்சுங்க வந்துடுச்சு. குருடனுக்கு வழிகாட்டுறதுனால வந்துடுச்சு. அதனால் அவங்கள விட்டு வெளியே வாங்கிட்டார். அதான் சொல்ல பாருங்க 2 தெசலோனிக்கேயர்ல அதுக்கத்தே சொல்கிறாங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் இல்லைங்களா நம்ம எப்படி இருக்கணும், என்னெல்லாம் செய்யணுன்ட்டு ஒன்றுன்னா சரி. ஏன்னா அவங்க குருடன் என்ன பண்ணுறாங்க, வழிகாட்டுறவர்களாக இருக்கிறாங்க. அதை வாசிக்கலாமா? 2 தெசலோனிக்கேயர் 3:6. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். என்ன பண்ணுங்க, அந்த அதில் இருந்துட்டோம்னா நம்ம வேஸ்ட்டு. இப்போ விட்டு விலகணும்னா அவங்களை விட்டு வரணுமா? நம்ம எந்த சபையை விட்டு நம்ம வரணும்னு தேவன் நம்மளை அழைக்கிறாரோ இல்லையா அது எனக்கு தெரியாது. இல்லைங்களா? சபையை விட்டு வருது அவங்களுடைய மனசை பொறுத்தது. ஆனால் சபையை விட்டு வர்றது முக்கியம் இல்லை. அந்த சபையில் கரடினா இந்த சபையில் சிங்கம் இருக்க போகுது. கரெக்டாக இருக்க போதா? எந்த சபையில் இருந்தாலும் நான் தேவனுடைய சத்தியத்தில் இருக்கிறேன்னா, தேவனுடைய டாக்டரினில் இருக்கிறேன்னா, அந்த உண்மையின் அடிப்படையில் நான் விசுவாசி நடக்கிறேன்னா, நான் விசுவாசிக்கிறது அப்படியே பைபிளில் இருக்குதா, அவ்வளோத்தான். யார் எதனா சொல்லி போட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நாம் அன்பு செலுத்தணும், அதோட நின்றுக்கணும், அவ்வளோதான். பார்த்தீங்களா? அதுதான் அங்கே சொல்கிறதாக பார்க்கணும். அதனால் 1 தீமோத்தேயு 6:5 கூட சொல்லும்போது 1 தீமோத்தேயு 6:5 கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமா இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அவ்வளோதாங்க. சத்தியம் இல்லை, சத்தம் தாங்குது. சத்தியத்தை பற்றி சொன்னால் ஏற்றுக்கிறது இல்லை. பைபிள் எப்படி இருக்குதுன்னா நான் எடுக்கிறது இல்லை. இல்லைங்களா? யாரோ ஒருத்தருடைய தாட், ஒரு மனுஷனுடைய தாட்டு தான் மைண்டு ஃபுல்லாக இருக்குது. ஏசு கிறிஸ்துனுடைய தாட்டு சுத்தமாக என்ன போயிடுச்சு. அதே 2 தீமோத்தேயுல கூட சொல்கிறாங்க அதே விஷயத்த. 2 தீமோத்தேயு 3:5 பாருங்களேன், அதே விஷயம் திருப்பி சொல்கிறாங்க. 2 தீமோத்தேயு பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகுன்றாங்க. இல்ல, அதனால மாமிச இச்சை தான், மாமிசம் வேண்டாம் எனக்கு. என்னங்க, தேவன் சொல்றது தான் வேணும். மாமிசம் சொல்றது எனக்கு என்ன வேணாம், வேண்டாம் என்று என்ன பண்ணணும், நாம வெளியில ஒருவர்களா இருக்கணும். அதுக்கு முதல்ல இந்த அந்தி கிறிஸ்து கூட சேரக்கூடாதுன்னா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசு கிறிஸ்துக்கு சீடர் ஆகணும். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அதை தான் சொல்கிறேன். நான் ஏசு கிறிஸ்துக்கு சீடராக இருக்குன்னே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சீடத்துவத்தில் இருக்கிற ஒரு 2-3 விஷயத்தில் சொல்கிறேன். அதில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு பாருங்கள், இல்லைன்னா அதுக்கு வந்துடுங்க. ஏன்னா மகா உபத்திரவத்தின் காலம் வருகிறது. இப்போ அதெல்லாம் முடிக்க போகிறோம். நம்ம மகா உபத்திரவத்தின் காலத்தை பற்றி முடிக்க போகிறோம். அது வாசிக்கலாமா? யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். என் உபதேசத்தில், இயேசு கிறிஸ்துவோட உபதேசம், நீ மனுஷன் உபதேசம் அதிகமாயிடுச்சு. நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, கையை தூக்கு, அங்கே கையை தூக்குன்றது மட்டும் மேல் வசனம் என்ன சொல்லுது, அது விட்டு போச்சு. ஒன்றாக மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவும் அறிவித நித்திய ஜீவன். இல்லை, ஒருத்தர் இல்லைங்க, 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் இல்லைங்க, ஒருத்தர் இருக்கிறாங்க. அதே ஒரே குழப்பங்க, ஒருவர் 3 பேர் ஆகுறாங்க. இல்லை 3 பேரும் ஒருத்தர் ஆகுறாங்க. அதான் ட்ரினிட்டி, திருத்துவம், திரியேகம், ஆள் தத்துவம். ஒருவர் மூவராக இருக்கிறார், மூவர் ஒருவராக இருக்கிறன்ற கோட்பாடு. இதே கன்ஃபியூஸு. ஒருத்தர் தான், ஆனால் 3 பேர் ஆகிறார். அப்போ 3 பேரா? இல்லைங்க, 3 பேர் தான், ஆனால் ஒருத்தர் ஆகிறாரு.
உடனே ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, இல்லைங்க பரிசுத்தாவி தாங்க தேவனு. பயங்கர குழப்பம். ஏன் இந்த குழப்பம் வந்துச்சு? எங்கே இல்லை, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரிய பெறுகிற யாவரும் ஆக்கினிக்குள்ளாக்கும்படிக்கு பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனே அனுமதிச்சிட்டார். 2 தெசலோனிக்கேயர்ல அதை வாசிக்கிறோம். தேவன் தான் என்ன பண்ணுறது? ஓகே, நான் பைபிள் இவ்வளோ தெளிவாக சொன்னாலும் என்ன பண்ணுறது இல்லை, கேட்குறது இல்லை. ராமசாமி குப்புசாமி பேய் ஓட்டுறவங்க வந்துட்டாங்க. பேய் ஓட்டுறான்னு ஏசு கிறிஸ்து பேய் ஓட்டினாருன்னு. ஏசு கிறிஸ்து எந்த மரித்த ராமசாமி குப்புசாமி பேயை ஓட்டலைங்க. ஏசு கிறிஸ்து ஓட்டின பேயெல்லாம் சாத்தானத்தான் ஓட்டணும். ஆமாம், கரெக்டு, நாங்கள் சாத்தானத்தான் ஓட்டணும். சாத்தான் வெவ்வேறு ரூபங்களில் நமக்குள்ளே இருக்கிறான். கோபம், எரிச்சல், இல்லைங்க பின்னாடி பேசுறது, ஒருத்தர் கழுத்தை இருக்கிறது, இந்த மாதிரி குணங்கள் நமக்குள்ளே சாத்தான் இருக்கிறான். அவனை தான் நம்ம ஓட்டணும். அப்போ ஏசு கிறிஸ்து உள்ளே வரணும். அதுக்கு தான் சொன்னார், உங்களுக்குள்ளே ஏசுனா பண்ணணும், வரணும், நீங்கள் அவருக்குள் வேர்கொண்டவர்களாக நடக்கணும்னு. அதுதான் என்ன பண்ணுறாங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறது ஓடும். உள்ளே இருக்கிறத ஓட்டுறது தான் நம்ம வேலை. வெளியே இருக்கிறத ஓட்டினுக்கிறாங்க இன்னைக்கு. சாத்தான் கண்களை குருடாக்கி. இதுதான் அந்தி கிறிஸ்துனுடைய போதனை. அந்தி கிறிஸ்து தான் கிறிஸ்துவலாக இருந்துட்டு தவறான போதனை சொல்கிறது. நம்ம அந்த போதனைக்குள்ளே ஒருவர்களாக இருப்போம். அப்போது நான் எப்படி சீடன் ஆகணும்? அடுத்த வசனம் சொல்கிறாங்க, லூக்கால 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாருங்க, நீங்கள் எப்படி சீடன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 14ஆம் அதிகாரம் 13, லூக்கா 14:13. நீ விருந்து பண்ணும்போது 33 வாசிங்க. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு ஸ்டீஷனா இருக்க. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சீடன் ஆகணும்னா உங்களுக்கு என்னதோ அதை வெறுத்துடணும். இப்போ எனக்கு என்னது? உங்களுக்கு நிறைய சொத்து இருந்தால் விட்டுருங்க. உங்கள் அம்மா அப்பா மேலே ரொம்ப ஆசையாக இருந்தால் விட்டுருங்க. உங்கள் பிள்ளைங்க மேலே ரொம்ப ஆசையாக இருந்தால் விட்டுருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தோணுதில்ல? இதெல்லாம் அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து நேசிக்கிற அளவுக்கு வரணுங்க. அதான் தேவன். அந்த அளவுக்கு நேசிக்கிறோமா அப்படின்னு பார்க்குறாரு தேவன். எந்த அளவுக்கு ஆபிரகாம் சொன்னார்ல, உன் மகனை கொன்னுடு. அது எப்படி முடியும்னு நினச்சிருந்தா அவர் விசுவாசின் தகப்பனாக இருப்பாரா? போனார் மகனை கொல்றதுக்கு, கத்தி எடுத்து வாங்கினார். தேவன் அவர் மகனை திருப்பி அவருக்கு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அதுக்காக அது விட்டுட்டு டோட்டலாக விட்டுருல. அந்த அளவுக்கு உனக்கு மனசு இருக்குதான், மனசால சரியான்னு பார்ப்பார், அவ்வளோதான். ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் அவருக்கு என்ன பண்ணுச்சு? மகனுக்கு ஈசாக்கு. ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல என்ற அந்த லிஸ்ட்டில் வந்துட்டார் அவர். பார்த்தீங்களா? அப்படியே நம்மளுக்கு கூட சொல்கிறார் இல்லைங்களா? எதெல்லாம் விடணும்? அப்படியே பாருங்க, 26வது வசனம் வாசிங்க. அதில் யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இந்த லிஸ்ட்ல யாராவது வெறுக்க முடியுமா? பாருங்க, தகப்பன் தாயும் கனம் பண்ணு சொல்லிக்கிறாரு, வெறுக்கணுன்றாரு. என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன், அதுதான் கனம் பண்ணன் தான். ஆனால் தேவனா தன்னுடைய குடும்பமானு பார்க்கும்போது தேவன் தான் வந்தா தேவன் நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் அந்த குடும்பத்தை கைவிட மாட்டார். இது உண்மையிலேயே சகோதரர் டேவிட் அவர்களுக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு. எங்கள் பையன் கல்யாணத்துக்கு இல்லைங்களா, ஐயோ ஊழியக்காரருடைய பையன் கல்யாணம், நம்ம தான் டிரைவராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஊழியக்காருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் அவருக்கு வந்துட்டார். அப்போது பயங்கரமான புயல், வரதா புயல்னு நினைக்கிறேன், பயங்கரமான புயல். அப்போது பைபிள் வாசிக்கிறாங்க பாருங்க. இந்த அம்மாவுடைய பையன் வந்து வயிற்றில் இருக்கிறாங்க, ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த புயலில் அந்த வீட்டுடைய கூரையே பிச்சுன்னு போயிடுச்சான். மழை. இவருக்கு ஃபோன் பண்ணுறாங்களாம், அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் எதாவது பண்ணிக்கோங்கன்னாராம். எனக்கு அப்போ தெரியாது, நான் அதுக்கு தெரிஞ்சப்போ ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இவர் வீட்டுக்கு வந்து மற்ற காரியங்கள் அதுக்கப்புறம் தான் செய்திருக்கிறார். உண்மையான மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். தேவனுக்காக விட்டு அப்படியே நடுத்தரில் விட்டுற மாட்டார். எந்த அளவுக்கு நீ தாங்குற, எந்த ஒப்பு கொடுத்த இல்லையா, எந்த அளவுக்கு நிற்கிறேன்னு தேவன் பார்க்குறாரு. அது நிறைவேறின உடனே ஆபிரகாம் மகனை திருப்பி கொடுத்தது போல் அவர் என்ன பண்ணுவார்? திருப்பி கொடுத்துருவார். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாத எனக்கு பாத்திரம் அல்ல. அவர் சீடனாக இருக்க முடியாது. அடுத்தது சொல்கிறார் யோவான் 13ஆம் அதிகாரத்தில், நீ சீடனாக இருக்கணும்னா எல்லா விஷயத்துலையும் ஒவ்வொருவர் அன்பாக இருக்கணும். கடிந்து கொள்ளுதல் வேற, அன்பு வேறங்க. திட்டுறதுனால அன்பு இல்லைன்னு நினச்சிக்க கூடாது. ஒருத்தர் நம்மளை திட்டுனாருன்னா நம்ம மேலே அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் குழி தோண்டினார்னா தான் அன்பு இல்லைன்னு அர்த்தம்.
இல்லைங்களா? பின்னாடி பேசுறது, அப்படியே முதுகு பின்னாடி பேசுறது, அவர் ஏதாவது பேசி மட்டம் தட்டுறது, கீழே இறக்குறது, அதாவது அவருக்கே தெரியாமல் அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறது. இல்லைங்களா? ஒருத்தர் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாராம், நல்லா பேசியிருந்தவர். இவர் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவருக்கெல்லாம் லோன் கொடுக்காதீங்க, அவர் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிட்டு இருக்கிறார். லோன் கட் ஆயிடுச்சு. ஆனால் நல்லா பேசுகிறார். அதெல்லாம் தப்பு. ஆனால் கடிந்து கொள்ளணும், புத்தி சொல்ல வேண்டியது கட்டாயம். அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் ஒருவருக்குள்ள அன்பு இல்லைன்னா எனக்கு நீங்கள் சீடனா இருக்க மாட்டீங்க. யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய சீடரா இருந்தா இல்லைங்களா, முதல்ல நாம பார்த்தோம் அவருடைய உபதேசம். அவருடைய உபதேசம் என்ன சொல்றது? எல்லாவற்றையும் விடுற அளவுக்கு நீ சீடனா இருக்கணும். அடுத்தது என்ன சொல்றது? அன்புள்ளவராக இருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றீங்களா? இல்லைங்களா? நான் செடி, நீங்கள் கொடிகள், என்னில் இருந்து நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருங்கள்னு சொல்லுது யோவான் 15. அடுத்தது என்ன சொல்றது தெரியுங்களா? அவரை போல நீங்கள் நடக்கணும், அதுதான் முக்கியம் என்று 1 யோவான் 2:26 சொல்லப்படுது. இன்னொரு வசனம் இருக்குதுங்க 1 யோவானில். இல்லைங்களா? 1 யோவான் 2:6. ஓகே, 2:28 என்ன சொல்கிறாங்க? வாசிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருங்க. அவரில் நிலைத்திருந்தாங்க. அவர் வார்த்தைக்குள்ளே இருக்கணும். அந்திகிறிஸ்துவின் போதனைக்குள்ளே போயிடக்கூடாது. அந்த ஏதோ சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருந்தாலும் அது பைபிளுக்கு மேட்ச் ஆகுதா? பைபிள் படி இருக்குதா? இல்லை விக்கிரக ஆராதனை முறைமைகள் அது உடன்பட்டு இருக்குதா? பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்கிறோமா? விக்கிரக ஆராதனைக்காரர்கள் செய்யறதையே நம்ம செஞ்சுட்டு பேரை மட்டும் ஜெபம் பண்ணி செஞ்சால் தப்பு இல்லைன்னு நினச்சிக்கிறோமா? சோத்திரம் பண்ண தப்பு இல்லைன்னு நினச்சிக்கிறோமா? அங்கே செய்கிறது இங்கே செஞ்சால் அது எப்படி தேவன் ஏற்றுக்குவார்? பகுத்து அறிகிறவர்களாகன்னாங்க. ஆறணும். அந்த அந்திகிறிஸ்துவின் போதனைக்குள்ளே போயிடக்கூடாது. இல்லைன்னா உங்களுக்கு சொன்ன வசனமே உங்களை என்ன பண்ணோம்? நியாயம் தீர்க்கும். வெளிப்படுத்தலில் சொல்கிறாங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லும்போது, வெளிப்படுத்தல் 2:16. 16 ஆமாங்க, 2:16. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். என்னங்க வாயின் பட்டயம்? என்னங்க வசனம் தான். வசனமே ஒன்று என்ன பண்ணோம்? நியாயம் தீர்க்கும். கடைசியா அந்தி கிறிஸ்துக்கு நீங்கள் உட்படாமல் இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று கடைசி கால சபைக்கு சொல்கிறாங்க பாருங்க. வெளிப்படுத்தல அதே 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாமா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். கடைசி கால சபை இப்போ நம்ம சபை நமக்கு சொல்றாருங்க, நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. பாதி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழற, பாதி அந்தி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழற. தேவனுடைய போதைக்கு எதிர்மறையாக நடக்கிறது அந்தி கிறிஸ்து. அவ்வளோதான். அந்தி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழற. குளிரும் இல்லை அனலும் இல்லை. நீ குளிராவது இருக்கணும், இல்லை அனலாவது இருக்கணும். ஆவியில் அனலாக இருந்தால் ஓகே, தேவனுக்குள்ளே இருக்கிற. குளிராக இருந்தால் 1000 வருஷத்தில் திரும்ப. ரெண்டும் கட்டானா இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போட்டோம்னா தேவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவார். அந்த காலத்தில் இருக்கிறவங்க தேவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுற காலத்துக்கு வந்துட்டோம். சகோதர சகோதரி, இப்போது கடைசி காலம் ஜொனிக்க ஆரம்பிச்சுக்குது. இதுதான் சத்தியமான வார்த்தை. இப்போ நம்ம மனசை யாருக்கு கொடுக்கணும்? நான் நிறைய முறை சொல்கிறேன், நான் சொன்னேன்னு தயவுசெய்து நம்பாதீங்க. வேதத்தில் இருக்குதான்னு மட்டும் பாருங்கள். நான் பொதுவான கிறிஸ்துவத்தை தான் சொல்கிறேன்னே தவிர நம்ம ஒரு நாங்கள் டாக்டரின் ஒரு நாங்கள் குறிப்பிட்ட சபைக்கே வளர்க்குறதுக்கு என்னோட நோக்கம் கிடையாது. என்னோடய நோக்கம் ஒரு சபையை வளர்க்குறது நோக்கம் இல்லை. நான் தேவனுடைய சபையை வளர்க்கணும். பூமியில் பேர் இருக்கிற சபைகளை, பெந்தகோஸ்தே சபை, என் சபை, உன் சபை, அதை வளர்க்கணும்னு ஆள் சேர்க்குற வேலை எனக்கு கிடையவே கிடையாது. என் வேலையெல்லாம் தேவனுக்கு ஆள் சேர்க்குற வேலை. இயேசு கிறிஸ்து வரும்போது நான் இருக்கும்போது என் கூட எவ்வளோ பேர் நிற்கணும்னு நான் பிரயாசப்படுறேன். அதுக்கான முயற்சிகளை தான் நான் எடுத்துகிட்டு இதை பேசிக்கிட்டே வரேன். இதில் எந்த ஆதாயமும் எனக்கு கிடையாது. எந்த ஆதாயமும் கிடையாது. நீங்கள் சத்தியத்துக்குள்ளே வந்தாலும் வராமல் இருந்தாலும் எனக்கு இதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னோட ஆசை, நான் இருப்பது போல் நீங்களும் எங்கள் அப்போஸ்தலர் பவுல் அதை சொன்னார், இயேசு கிறிஸ்து அதை சொன்னார். அதைத்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் சபையும் பேர் கிறிஸ்தவ சபையும் மிக்ஸ் ஆயிடுச்சு. கலையும் கோதுமையும் நன்றாக விளைச்சலாக இருக்குது, வளைந்து இருக்கிறது, விளைந்து இருக்கிறது, நல்லா விளைஞ்சிருக்குது. ஆனால் கலைகள்
அக்னிக்கு போகும். அந்த கலையில் ஒரு கலையில் நம்ம ஆகாதபடிக்கு தேவன் கொடுக்குற எச்சரிப்பு. ஏன்னா சத்தியத்துக்காக வாஞ்சியாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் அதை கேட்பாங்க. டினாமினேஷனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் ஆட்களை சேர்த்துட்டு இருக்கிறவங்களாம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்மளே பைத்தியக்காரன்றுவாங்க. ஆனால் தேவன் மேலே வாஞ்சியாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த சத்தியம் என்ன பண்ணுறாங்க. தேவன் சொல்கிறார், நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. 16வது வசனம் சொல்கிறாரு, உன்னை நான் பாந்தி பண்ணி போடுவேன். இன்னும் குளிரும் இல்லை அனலும் இல்லைன்னு 17வது வசனத்தில் சொல்கிறார். வாசிக்கலாம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். போதுங்க. நீ எப்படி இருக்கிறன்னா நிர்பாக்கியம், பாக்கியம் நிர்பாக்கியம், பாக்கியம் கிடையாது உனக்கு, சரிங்களா? நிர்பாக்கியம் உள்ளவனும் அதை சொல்லுங்க. நீ ஒரு என்னங்க பரிதவிக்கத்தக்கணும், ஐயோ பாவன் சொல்கிற நிலைமை தான் இன்றைக்கி சபைகள் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பணம் வசதி அதெல்லாம் பயங்கர செல்வாக்கில் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரராக இருக்கிறாங்க, குருடராக இருக்கிறாங்க. இவங்களுக்கு சத்தியம் தெரியல, இவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு சத்தியம் தெரியல. குருடருக்கு வழிகாட்டின நிலைமையில் இருக்கிறாங்க. அப்புறம் நிர்வாணியாக இருக்கிறாங்க, ஆவிக்குரிய ட்ரெஸ் என்னங்க இல்லை. அப்போது அவங்க சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஆனால் பேசுறது எப்படி தெரியுமாக்குது, நான் ஐஸ்வர்யம் உள்ளவன், திரவிய சம்பந்து, எனக்கு ஒரு குறையும் இல்லை. அப்படித்தான் இன்னைக்கு இல்லைங்களா? உண்மையான சத்தியத்தில் இருக்கிறவங்க யாருமே சொல்கிறதில்ல. பாத்தியா எங்கள் சபை எவ்வளோ பெருசு பார்த்தியா, அப்புறம் பார்த்தியா நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனால என் வளர்ச்சி பார்த்தியா, உன்னை தேவன் எப்படி பண்ணுறாரு பார்த்தியா. தேவன் அடியாள் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இன்னைக்கு ரவுடிசம் தான் ரொம்ப முக்கியமாயிடுச்சா. கிறிஸ்துவ ரவுடிசம் ஆகிட்டாங்க. இவருக்கு அடியாள் யாருன்னா தேவனா, ஏசு கிறிஸ்துவ. உன்னை ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் தெரியுமா, என்னை காலை வச்சுன்னா என்ன பண்ணுவார் தெரியுமான். அவர் நீதி உள்ளவர். கரெக்டுங்களா? அடியாள் மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது நீங்களா. ஆனால் அப்படி என்ன பண்ணுறது சொல்லிட்டு எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ கடைசி காலம், கடைசி வாய்ப்பு இதுதான். 18வது வசனம், நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லி 3 பாயிண்ட் இப்போ கொடுக்குறாரு. இது யாருக்கு தெரியுங்களா? பெயர் கிறிஸ்தவ சபைகள் இல்லை, சத்தியத்துக்காக நிற்கிறோம் பாருங்க. இதுதான் சத்தியம். தேவனுடைய வார்த்தையின்படி தான் நான் வாழணும். மனசில் நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீங்க தேவன் பார்க்கறது இல்லை. உங்கள் மனசு எங்கே இருக்குது, இயேசு கிறிஸ்துவனுடைய டாக்டரில் இருக்குது, அதுதான் தேவன் பார்க்குறாரு. அந்த சபை தான் பரலோகம் போகும். வேறு எந்த சபை? ஒருத்தர் கேட்டார், உங்கள் சபை பரலோகம் போகணும்னா சத்தியமாக போகாதுன்னுவேன். ஏன் தெரியுங்களா? அவங்க தேவனுடைய வார்த்தையில் இருந்தால் தான் போவோமே தவிர இங்கே ஒரு பேர் வச்சுட்டு ஒரு சபை இருந்தால் அதெல்லாம் போகாது. ஆளானப்பட்ட மோசேவாலவே கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல, தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாரு. கண்மலை கிட்ட 2வது வாட்டி பேசினா அதை போய் அடிச்சிட்டாரு. தேவன் சொல்லிட்டாரு, நீ போவே மாட்டேயான்ட்டாரு. லாஸ்ட்டில் போய் கேட்குறாரு, தேவனை புகழ்ந்து பேசி கேட்குறாரு, போவ அனுமதினா அதை கொடுத்து நீ பேசவே கூடாதுன்னு தேவன் சிட்டாக சொல்கிறாரு. அவ்வளோதான் ஊழியக்காரர்களுடைய நிலைமை. ஏங்களா? தேவனுடைய வார்த்தையில் இருக்கணும், அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கணும். இப்போ இருக்கணும்னா உனக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன். புடமிடப்பட்ட பொண்ணு கொடுக்குறேன். ஒரிஜினல் கோல்டு, மிக்சிங் கோல்டு இல்லை, ஒரிஜினல் கோல்டு, புடமிடப்பட்ட பொண்ணு. அதை உனக்கு என்ன பண்ணுறேன், ஒரிஜினல் கோல்டுக்கு வேணாங்க, அது கருங்கல் மாதிரி இருக்கும். அதை உடச்சி பவுடர் பண்ணி புடமிட்டா தான் கோல்டு தனியாக வரும். அப்போ தான் அது வேல்யூ. அந்த கோல்டை உனக்கு தரங்கன்னா தேவனுடைய ஆழமான சத்தியங்கள். அடுத்தது சொல்கிறாரு, வெண் வஸ்திரம் கொடுக்குறேன், நீதியின் வஸ்திரம். நீங்களா? நீதியின் வஸ்திரம். தேவன் எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? நீதியும் சத்தமுமானவைகள் ஆயிடுச்சு சபைக்குள்ள. நீதியும் சத்தியம் போயிடுச்சு. உன் பார்வை குருடா இருக்கிற, எது தேவன் வார்த்தை, எது தேவனுடைய வார்த்தை இல்லைன்னு தெரியல, காதை மட்டும் கேட்டுட்டு அப்படியே வாழற. அப்போ கண்ணை திறந்து பாரு தேவன் என்ன சொல்கிறாருன்னு சொல்லுது. அப்போ கண்ணு குருடாக இருக்கிறதுனால உன் கண்ணுக்கு நான் கலிக்கம் போடுறேன்னா உனக்கு இப்போ கிருபை கொடுக்குறேன். பரவாயில்ல, நீ ராங்காக இருந்தாலும் பரவாயில்ல, நீ மாறிட்டினா போதும், உனக்கு நான் கிருபை கொடுக்குறேன், மாறிடு. இல்லைன்னா வாசப்படையில் நின்று நான் என்ன பண்ணுறேன், கதவை தட்டுகிறேன். அவனை ஒருத்தன் திறந்தால் உள்ளும் புறமும் நான் வந்து என்ன பண்ணுவான் கூட இருப்பேன். அதான் கடைசியாக சொல்வார், காது உள்ளவன் கேட்க கடவுள். எல்லா சபைக்கும் இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். அதனால் இனி அந்த கிறிஸ்துவின் போதனையில் நாம் இருந்தோம்னா நம்மளுக்கு நிம்மதியே இருக்காது. வெளிப்படுத்தல் 14:11 நமக்கு நிம்மதியாக இருக்காதுன்றார். ஏன்னா காலம் கடைசி காலம், இனி செல்லாது. இனி உலகத்துக்கு வருகிற சம்பவங்கள் எல்லாம் நமக்கே நேரிடும். நிம்மதியே இருக்காது. 14:11 வாசிக்கலாங்க. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும்
அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. இளைப்பாறுதல் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. நம்ம ஏற்கனவே எல்லாம் பார்த்துட்டோம். நீங்கள் வெளிப்படுத்தல் 13 18 வரைக்கும் வாசிக்கோங்க. வீட்டில் டைம் இருக்கும்போது ஒரு அதிகாரமாக வாசிக்கோங்க. இந்த அதிகாரத்தில் இருக்கிறது தான் இப்போ கன்க்ளூஷனாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், முடிக்கிறோம். சதா காலையிலும் வாதைன்னு என்னங்க, நிம்மதியாக இருக்காதுங்க. இன்னொன்று சொல்கிறாங்க தெரியுங்களா, 16:2 அதுலேயே வெளிப்படுத்தல் 16:2 வாசிங்களேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. கொடிய புண் வரும், நிம்மதி இருக்காது. ரெண்டாவது கொடிய புண் வரும். அப்போ அது 2 போதும் இல்லைங்களா. அந்தி கிறிஸ்டின் போதனையில் அது கூட நமக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த அளவுக்கு எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய ஸ்லிப் ஆகும், நிறைய விடும். ஏன்னா கொஞ்சம் நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறோம், கொஞ்சம் கிருபை கிடைக்கும். ஆனால் 100% கிருபை வேணும்னா இந்த போதனைக்குள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அது சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாமா? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 2:24. தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். யாருக்கு? இந்த சாத்தானுடைய போதனை இருக்குது பாருங்க, அதுல சேராதவர்களுக்கு நான் வேறொரு பாரத்தை என்ன பண்ண மாட்டேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு கஷ்டமே நான் கொடுக்க மாட்டேன், வேற பாரத்தை உங்களுக்கு சுமத்தவே மாட்டேன். வெளிப்படுத்தல் 3 அது திருப்பி சொல்றாங்க. வெளிப்படுத்தல் 3:4. ஆனாலும் தன் வஸ்திரங்களை அசுஸ்திப்படுத்தாத சில பேர், அசுஸ்திப்படுத்தாதனாங்க அதை நாசனம் பண்ணாம சொல்ற நீதியின் வஸ்திரம் நாசனம் பண்ணாம இருக்கிறாங்க. சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இப்போ என்னங்க, வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நாங்க தேவனோடு கூட ட்ராவல் பண்ணுவோம். அப்போ தேவன் அவர்களோடு கூட எப்போவுமே இருப்பார். அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்கள. அடுத்தது 5வது வசனம் சொல்கிறாங்க, அவர் பேரை கிறுக்கி போட மாட்டேன். ஜீவ புஸ்தகத்தில் நான் பேர் எழுதிட்டேன், இனி அந்த பேர் என்ன பண்ண மாட்டேன், நான் கிறுக்கி போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் 5வது வசனத்தில். அப்புறம் 8வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, 8ல், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். போதுங்க, இருங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை இது இப்படி சொல்லுத, அங்கே இப்படி சொல்கிறாங்க, இதுதான் டாக்டர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சபைகளில் வேற 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 டாக்டர்னு இருக்குதா. இப்போ அந்த ஏதோ ஒரு டாக்டரில் தான் நம்ம உட்காந்துக்கிறோமா, தேவனுடைய டாக்டரின்குள்ளே வரல. ஆனால் ஏதோ ஒரு டாக்டர் இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இல்லையே இப்படி சொல்லுது, இப்படி வருது வசனம், இப்படி வருது, இப்படி சொல்கிறாங்களே, இதெல்லாம் நம்மளுக்கு வேணும், வசந்த் இப்படி வந்துடலாம்ப்பா அப்படின்னு வந்துடும் பாருங்க. அப்போ தேவனுக்கு வாபஸ் ஆயிரும் இல்லையா? வாபஸ் ஆகிற விஷயம் கூட தேவன் கணக்கெடுக்கிறார். அதான் அங்கே சொல்லும்போது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் வாசிக்கலாம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்ட. எதை கை கொண்ட? வசனத்தை கை கொண்ட. வேற இந்த சபையை கை கொண்டேன், இவரை ஃபாலோ பண்ண, அவரை ஃபாலோ பண்ண, இவர் சொன்னதை கேட்டேன், அவர் சொன்னதை கேட்டேன், அவர் பெரிய ஊழியக்காரன்னு நான் நம்பினேன், அதெல்லாம் கணக்கு வராது. தேவனுக்கு நியாயத்திற்கு வரும்போது இதெல்லாம் தேவன் ஏற்றுக்கிறதே இல்லை. அவர் ஒரே கேட்பார், நான் வசனத்தில் சொன்னேன்னா தோ தேவனை சொன்னிக்கிறீங்க தோ அப்பா ஓகே, அது தப்போ ரைட்டோ இப்படி சொல்லிக்கிறீங்கப்பா, எனக்கு இவ்வளோ தான் ஞானம் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல. அவனவன் கிரியைக்கு தக்க பலன் தான் அவரோட கூட வருது. அப்போ அவனவன் கிரியைக்கு தக்கது தான் தீர்ப்பே. அவர் சொன்னார், இவர் சொன்னார், இனிமேல் கேட்டோம்னா ஒன்றும் நடக்காது. இப்போ கூட சொல்கிறேங்க, நான் சொன்னேன் தயவு செய்து கேட்காதீங்க, வசனத்தின்படி இருந்தால் கேட்டுக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏனென்றால் தீர்ப்பு அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ செய்தால் கண்டினியூ பண்ணலாங்க. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசல், ஓப்பன் கேட்டு, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க. திறந்த வாசல் உனக்கு ஒன்று வைக்கிறேன்னா உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ எல்லா விஷயத்துலையும் முன்னேறி போயிட்டே இருப்ப. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எங்கே வருவ? நித்திய ஜீவனுக்கு தான் நீ வருவ. ஒருத்தரும் அதை பூட்டுறதே கிடையாது. அப்படி 10வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை. ஆமாங்க, கரெக்ட் தான்.
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடி. எப்படிங்க? எல்லா வசனம் தான். இந்த வசனத்தை நீ காத்துக்கிட்டேன்னா நான் அதை செயல்படுத்தினேன், அவ்வளவுதான். அது நம்ம எங்கள் பாஸ்டர் இதை சொன்னார், தேவனே நான் அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணி நான் செயல்பட்டு நான் வந்தேன்பா அப்படின்னா அது பைபிளில் இருக்குதான்னு கேட்பார் கணக்கு ஒப்பிக்கும் போது. இல்லைன்னா அவ்வளோ காலமும் அவ்வளோ நாள் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை டோட்டலாக வேஸ்ட்டு. அவர்கிட்ட போய் கேள்வியும் கேட்க முடியாது. தேவனே உமக்காக பாருங்க, நாங்கள் பாஸ்டர் சொன்ன மாதிரிலாம் எல்லாம் கேட்டுட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னாக்கா அவர் பேச்சை நீ கேட்ட, என் பேச்சை நீ கேட்டியான்னு கேட்பார். உங்கள் பேச்சு என்னாக்குது? எதுக்கு கருப்பு வேலை புஸ்தகத்தை வீட்டில் 4 வச்சுக்கிறேன்? உன்னுடைய தப்பு என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தூசி தட்டுறது தான் தப்பு. தேவனே மற்ற நேரத்தில் வேலைக்கு போகிறப்பா கையில் செல்ஃபோனை வச்சுக்கிறியா? ஆமாம். ஸ்மார்ட் ஃபோன் தானே? ஆமாம். அதில் பைபிள் இருக்குதே, அதில் ஆடியோ பைபிள் இருக்குதே. நீ எதை கேட்டுருந்த, எதை படிச்சுன்னு இருந்த? தேவன் கணக்கு ஒப்புவிக்கணும். எந்த டெக்னாலஜியும் இன்றைக்கி சாத்தான் கையிலன்னா தேவன் அவர் கையிலையும் சில டெக்னாலஜி வச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? யாரும் சாக்கு சொல்லக்கூடாது. எனக்கு படிக்க தெரியலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, எனக்கு பைபிள் தெரியாதுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. எல்லா ஆங்கிள்லையும் பைபிள் வச்சுருக்கிறார். படிக்க தெரியலன்னு கூட கேட்க தெரியும் இல்லையா? கரெக்டாக இல்லைங்களா? தேவன்கிட்ட சொல்லவே முடியாது. கண்டினியூ பண்ணலாம் சிஸ்டர். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். என்னங்க பயங்கரமான சோதனை காலம் வந்துட்டு இருக்குது. இப்போ கூட நாங்கள் எல்வினோன்னு ஏதோ ஒன்று வருதுங்களாமா, எல்வினோ. அது வந்துச்சுன்னா பூமியில் டோட்டல் வேர்ல்டு உலகமே ஒரு பக்கம் வெள்ளம் மழை, அதில் ஒரு பக்கம் பயங்கரமான வறட்சி. அது ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் மாதம் ஃபுல் தீவிரத்துக்கு வந்துடும். அதாவது எல்வினோ 1877 வந்து தான். அப்போவே உலகம் ஃபுல்லாக 5 கோடி ஜனங்களோ 6 கோடி ஜனங்களோ எவ்வளோ செத்தாங்களாம். 3 கோடி 5 கோடி தெரில. பஞ்சத்தினால வெள்ளத்தினாலும். இந்த வாட்டி வருது சூப்பர் எல்வினோ. இது மிகப்பெரிய பாதிப்பு உலகத்துக்கு. நீங்கள் நெட்டில் பாருங்க. இது ரொம்ப தீவிரமடைகிற காலம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து. இது நிறைவடைகிற காலம் 2077 பிப்ரவரி மாதமா, பிப்ரவரி மார்ச்சில். அப்போ தான் நிறைவடையுது. 150 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருதான். இந்த வாட்டி வந்து சூப்பர் எல்வினோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் தாக்கத்தின் விளைவாகத்தான் தமிழகத்தில் இருக்கிற ஏரிகள் எல்லாம் வட்டி இருக்கிறதாக ஒரு தகவல் கூட சொல்கிறாங்க. தாக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, ஏரிகள்லாம் வட்டுறதுன்னு. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அப்படி கொஞ்சம் மழை வர மாதிரி அப்படி போவோம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும். அப்போ எவ்வளோ பேர் மாட்டுவோம் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நான் நின்று பேசுகிறேன் அப்படின்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனாலேருந்து தப்பிச்சிருக்கிறேன். அதனால தான் நான் பேசுகிறேன். நீங்களும் அப்படித்தானே? அதான் அங்கே சொல்கிறாரு ஏங்களா, சோதனையின் காலத்தில் நீ என்ன பண்ணுவ? தப்பிச்சு நிற்ப. அதான் சாட்சி. சோதனை காலம் மாட்டிங்கன்னா என்னங்க சாட்சி இருக்குது? சோதனை காலத்தில் என்ன பண்ணுவ? தப்பித்து நிற்பாய். அதனால தான் சொல்கிறாரு, உன்னை அழைத்த அழைப்பு உயர்ந்தது, உன்னுடைய அழைப்பை தெரிஞ்சிக்க. அந்திகிறிஸ்துவின் கூட்டத்தில் இருக்காத. வசனங்களை ஒன்று வசனத்தில் எல்லாத்தெல்லாம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க, இல்லைன்னா வசனத்தை மாற்றி சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. எது கரெக்டு எது தப்புன்னு நிதானித்து அறிந்து கொள். நீ பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து கற்றுக்கோ. வெறும் பால் குடிக்கிறவங்களா இருக்காத, பலமான ஆகாரங்களை சாப்பிட்றவங்களா கற்றுக்கோ. இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசமாயிரு. அவர் தன் நாடுகளை தனியாக பிரித்து எடுக்கிறாரு. மந்தையிலிருந்து தனியாக பிரித்து எடுக்கிறார். மந்தைனா சபை, சபைக்குள்ளேருந்து தனியாக அவர் பிரித்து எடுக்கிறாரு. மனுஷன் பிரித்து எடுத்தா போயிடாத. எல்லா சபையிலையும் ஒரு கரடி, ஒரு புலி, ஒரு சிங்கம் எல்லாம் இருக்கும். ஏன் தெரியுங்களா? 1950க்கு அப்புறம் சபை சாத்தான் கைக்கு வந்துடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், சபையில் நிதி இருக்குது, நீதி இல்லை. சத்தம் இருக்குது, சத்தியம் இல்லை. நல்ல யோசனை பண்ணிக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், நாம் பார்க்கணும். அந்த காலத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தேவன் வார்த்தை தான், தேவன் சொல்லியிருக்காரு. அதன்படித்தான் நம்ம என்ன பண்ணோம், வாழணும்னானுங்க வரணும். ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கிறது. தேவன் என்ன மாதிரியான நிலைமையும் வச்சிருக்கிறார், ஆசீர்வாதமும் வச்சிருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, உன்னுடைய அழைப்பை நீ பாரு. நீ எதுக்காக தெரிந்து கொட்ட பண்ணணுமா? இயேசு கிறிஸ்துவோட ராஜாவா, அவரோட கூட ராஜாவாக இருந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற மிகப்பெரிய மகிமைக்கு நீ தவறி போயிடாதே. 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொள். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை என்ன பண்ண? பற்றிக்கொள்.
ரொம்ப ஜாக்கிரதை. அந்தி கிறிஸ்து சும்மா சாதாரண இல்லை, கண்ணுக்கு தெரிகிறவங்க கிடையாது, கண்ணில் பார்க்கறது கிடையாது. அந்தி கிறிஸ்து அவன் போதனையில் உள்ள வருவான், ஆல்ரெடி வந்துட்டான், அவன்லேருந்து வெளியே வரதான் நம்ம வேலை. நீங்கள் அப்புறம் 18வது வசனத்தை படிச்சுக்கோங்க. அவன் வரும் நேரிடும் வாதைகள் எப்படி இருக்கும், அதுலேருந்து நம்ம வெளியே எப்படி வரணுன்றதெல்லாம் அதில் இன்னும் தெளிவாக இருக்குது. நான் எல்லாவற்றையும் சுருக்கமாக ஏற்கனவே எல்லாம் பார்த்துட்டோம், சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது அந்தி கிறிஸ்துவை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. அந்த அந்தி கிறிஸ்து 2 பிரிவினைகள் 3 சபைகளாக இல்லைங்களா இருக்கிறது என்று பார்த்தோம். 2 பிரிவினை, ஒன்று கடல்லேருந்து வந்த மிருகம், இன்னொன்று நிலத்திலேருந்து வந்த மிருகம். டோட்டலாக உலகம் போயிடுச்சு, உலகம் ஃபுல்லாகிடுச்சு இல்லைங்களா. அடுத்தது 3 பிரிவினைகள். இந்த கடலுக்கும் பூமியில் 3 பிரிவினை கிறிஸ்தவர்கள் தான். ஒன்று ரோமன் கேத்தலிக், புராட்டஸ்டாண்ட், பெந்தகோஸ்தே, அவ்வளோதான். அப்போது அந்தி கிறிஸ்து உயரும்போது சபையில் சத்தியம் இருக்காது, நீதி இருக்காது. இன்றைக்கி சபைகள் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. சத்தியமும் இல்லை, நீதியும் இல்லை. இவர்கள் உலக அரசியல்காரர்கள் கூட சேர்ந்து கொள்வார்கள். இன்றைக்கி கிறிஸ்தவங்கள்லாம் உலக அரசியலுக்கு போட்டாங்க. ஒரு காலத்தில் பெந்தகோஸ்தே சபையில் மீட்டிங் நடந்தால் பெந்தகோஸ்தே மட்டும்தான் ஸ்டேஜில் இருப்பாங்க. இப்போது ஒரு கிறிஸ்துவர்கள் மீட்டிங் நடத்தினாலே அது பெந்தகோஸ்தே மீட்டிங்கில் இப்போ கிறிஸ்துவர் மீட்டிங் ஆயிடுச்சு சரிங்களா. அங்கே ரோமன் கேத்தலிக்லேருந்து ஒருத்தர் இருக்கிறாரு, சிஎஸ்சிலேருந்து ஒருத்தர் இருக்கிறாரு இல்லைங்களா. சிஎஸ்சி தான் ப்ராட்டஸ்டன்ட், சிஎஸ்சிலேருந்து ஒருத்தர் இருக்கிறாரு, பெந்தகோஸ்தேலேருந்து இருக்கிறாரு. இப்போ 4வதாக ஒரு அரசியல்வாதி இருக்கிறார். அந்த அரசியல் சப்போர்ட்டு எங்களுக்கு இவங்க அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கிறிஸ்துவரை சொல்லும்போது அடக்குவதற்கு இதெல்லாம் பார்க்கும்போது நாம் எங்கே இருக்கிறோன்றது தெரிகிறது. அப்போ அரசியல்வாதி கூட சேர்ந்துட்டு உண்மையான நீதிமான்களையும் பரிசுத்தவான்களையும் சத்தியத்துக்காக வாழ்கிறவர்களையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்க போகிற காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் எப்படி இருக்கணும், அதுதான் சொன்னார். இயேசு கிறிஸ்துவாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம தான் அவர்களுக்கு வரல, மத தலைவர்களோ மத குருக்களோ சபை நாயகர்களோ இல்லை, விசுவாசிகள் சத்தியத்துக்காக வாழ்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவர்களாக நம்ம இருக்கணும். நாம் இதிலிருந்து தப்பிக்கணும்னா தேவன்கிட்ட இன்னும் ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம் கண்களை திறந்து கொடுப்பார். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.